காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு அரை கிலோ இருக்கும். இந்த காலிஃப்ளவரில் இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இந்த காலிஃப்ளவர் நம்ம சின்ன சின்ன பீசஸாக வெட்டிக்கலாம். இந்த காலிஃப்ளவர்லாம் நான் இந்த மாதிரி சைஸில் வெட்டியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸாக தான் வெட்டியிருக்கேன். இந்த சைட்டு ஒரு பானையில் தண்ணி கொதிக்குது. இந்த காலிஃப்ளவர்லாம் இப்போ நம்ம லேசாக அவிச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு, இதை ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை வடிகட்டிடலாம். தண்ணிலாம் வடிகட்டியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அப்புறமா நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். காலிஃப்ளவர் ஆறிடுச்சு. மேரினேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க. உப்பு போட்டு தான் நான் இதை கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். இது இந்த தெப்பம் கோகி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தெப்பம் கோரிங் பெஸ்தாரி கூட எடுத்துக்கலாம் தான். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். இது காலிஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் குத்து மதிப்பாக எடுத்துக்கோங்க. இது சீரகத்தூள், இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது ஒரு திக்கான மேரினேஷனாக இருக்கணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் க்ரஷ்ட் பிளாக் பெப்பர் எடுத்திருக்கேன். இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த காலிஃப்ளவரும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே மசாலாவில் ஊறிட்டு இருந்துச்சு. இப்போ இதை பொரிச்சிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சுக்குங்க. இந்த காலிஃப்ளவர் நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டனால இப்போ பொரிக்கிறது நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சுக்குங்க. அது சூக்காக வெந்துடும். இப்போ இதை எடுத்துடலாம்.
எல்லா காலிஃப்ளவரும் பொரிச்சாச்சு. சைவமாக சாப்பிட்ற அன்றைக்கி நீங்களும் இந்த மாதிரி இந்த சிம்பிள் வெர்ஷன் காலிஃப்ளவர் ஃப்ரை ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.